ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. இது வந்து 384 ரூபா. அயனம்பாக்கம் டு பெருங்குடி போய் ட்ராப் பண்ணணும். ஆனால் ஆர்டர் வந்து ஸ்கூட்டரில் தான் போட்டிருக்காங்க. நம்ம பைக் வச்சுருக்கோம். அது என்ன பார்சல் தெரில, ஏதோ ப்ளேவுட்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு போய் பார்த்துட்டு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை, பேய் வச்சு கட்டிக்கலான்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கு. ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணணும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். லொக்கேஷன் ஆண்டா வந்துட்டோம். பிளேவுட் போர்ட்டர் புக் பண்ணியிருந்தீங்களா? போர்ட்டர் புக் பண்ணியிருந்தீங்களா? பிளேவுட் எங்க இருக்கு? பிளேவுட் ஆனா எவ்வளவு பெருசுனா? என்ன மாதிரியா? எது? இது ஒண்ணு. ஓகே, இது ரெண்டு. ஓகே. பிளேவுட் ஏதோ கம்பெனிக்கு போதா என்னன்னு தெரியல. இதுவே ஸ்ட்ராங் தான். ஆனா எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு இன்னொன்று போட்டுப்பேன். அதுதான் என் ஸ்டைல். உட்காரதான் முடியுமா தெரியல, இடிக்குமா பார்த்துக்கலாம். நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 1 hour 10 நிமிஷம் காட்டுது. எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர். ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாகவும் சிட்டிக்குள்ளே தான் போகணும். பட் இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 18 கிட்டத்தட்ட ஒரு 340 ரூபாய் நமக்கு வந்துடும் இந்த ஆர்டரில். ஆனால் நம்ம எப்போ போய் முடிப்போம்னு பார்த்தீங்கன்னா 12,000 போல். கம்மி தான் ஏர்னிங்ஸு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெருங்குடியாண்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் தான் சிட்டிக்குள்ளே வந்தாலே. ட்ரேட் சென்டர் நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டு தான். இப்போ மணி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. பட் நம்ம ஏர்னிங்ஸ் பார்த்தா கம்மி தான் இப்போ வரைக்கும் பார்த்தாலே. வெறும் ஒரு 340 ரூபா தான் நம்ம கையிலே வரும். அஜிச்சோ, ட்ரேட் சென்டர் தான் லொக்கேஷன் நினைக்கிறேன். நம்ம அலைய விட்ட போகிறாங்க, அவளை கால் பண்ணுவோம். ஹலோ சார், போர்ட்லேருந்து கால் பண்ணுறேன். லொக்கேஷன் வந்துட்டேன். ட்ரேட் சென்டர் பக்கத்தில் இருக்கேன், பிரிட்ஜ். அந்த என்ட்ரன்ஸ் ஆண்ட தான் இருக்கு. வர சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே. அவரை சும்மா ட்ரேட் சென்டர்னு பார்த்தேன், கடைசியில் ட்ரேட் சென்டர் தான் லொக்கேஷனே. வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 2வது ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் சென்டர் பக்கத்தில் தான் ஒரு ஷாப்போ ஏதோ நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம கோவளம் பீச் அந்த போகணும். ஆனால் மோஸ்ட்லி கோவளம் பீச் எல்லாம் போனால் ஆர்டர் வராது. சரி போவோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. புது ஏரியாவாக போனால் நல்லா இருக்கும். ஒரே இடத்துல அரைச்சிருந்தா கொஞ்சம் வெறுப்பு தான். அதனால டிஃப்ரெண்ட் பிளேஸாக போகலாம். கைஸ், நான் நாளைக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பைக்கோட மைலேஜ் வீடியோ செக் பண்ணலான்னு இருக்கேன். என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50
ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. ஸோ இன்னைக்கு போடும் போதே பெட்ரோலை கொஞ்சம் கம்மியா போட்டுக்க வேண்டியதான். நாளைக்கு லொகேஷன் சேஞ்சுடா. யாரா உனக்கு? ஹலோ, இது லொகேஷன் சேஞ்சுன்னு வந்துருச்சு. இங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி உனக்கு ட்ரிம்பிள் அங்கேயா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு 200 மீட்டர் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா 1 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ 252 ரூபா வந்தது. இப்போ அந்த 1 கிலோமீட்டர் போனதுக்கு வெறும் 3 ரூபா மட்டும் ஏற்றிருக்காங்க. 1 கிலோமீட்டர் வந்தாலே ஒரு 10 ரூபா 12 ரூபா ஏற்றணும். இவங்க என்னன்னா வெறும் 3 ரூபாய் ஏற்றிட்டு அப்டேட் பண்ணி விடுறாங்க அமௌண்ட்டை. என்னத்த சொல்றது? இது காஃபி டேவா? கேட்கல கிடையாது. ஓகே, காஃபி டேக்கு அப்படியே மேலே. சரி, ஓகே ஓகே. பெயிண்டிங் ஓகே. இன்டீரியர் ஆஃபீஸ் பண்ணுறோம். நாங்கள் போங்க முத்துன்னு இருப்பாரு. சரி நம்பர் இருக்கு. சரி, ஓகே சார். அங்கே போயிட்டு அவங்க பே பண்ணலாம் எனக்கு ஒன்று. ஓகே, சரி, பே பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டலாக், அதாவது பெயிண்ட்டுக்கெலாம் வந்து டிசைன்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு கேட்டலாக் இது. ஆக்சுவலி இந்த ஆர்டரோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 23 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. நம்ம பிக்கப் பண்ணதே வந்து 1 கிலோமீட்டர் கிட்ட பிக்கப் பண்ணோம். 1.5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, மொத்தம் 25 கிலோமீட்டர் ஆகுது. ஆனால் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 255 ரூபா வந்து காட்டிருக்காங்க. அதில் நமக்கு ஒரு 220 ரூபா தான் வரும். ஸோ 30 ரூபா வந்து வராது. புரியுதுங்களா? ஏன் அவங்க இந்த மாதிரி போடுறாங்கன்னே தெரியல. பேமெண்ட் நீங்களா? அவரையா? சரி, ஓகே. அதை டெலிவரி பண்ணியாச்சு சார். ஆமாம். இல்லை, அவங்க பே பண்ணல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். 7199 பூபதினு ஒரு பேர். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாவா பே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் ஆர்டருக்கு நமக்கு எவ்வளோ வந்துச்சு? -300, 45 ரூபா டிப்ஸ் இருக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம 562, 45, 600 ரூபாங்க. ஸோ இப்போ வரைக்கும் 2 மணி வரைக்கும் நம்ம 600 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. ஆக்சுவலி அந்த ஆர்டரை முடிச்சிட்ட பிறகு ஒரு 3 மணி நேரம் எந்த ஆர்டருமே ஓட்டலை. ஆர்டர் வந்துச்சு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஒன்று இருந்துச்சு வேற, அதனால கொஞ்சம் ஆர்டர் ஓட்டலை. ஸோ இப்போதான் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈசிஆரில் பனையூர்னு ஒரு ஏரியாவில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து தொண்டையார்பேட்டை வரணும். அதான் ஆர்டர். ஸோ ஒரு 15 கிலோ அரிசி மூட்டைன்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம அடுத்த நாளில் கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தாலே நமக்கு போதும். ஏன்னா ஆல்ரெடி 600 ரூபாய் ஏர்ன் பண்ணியாச்சு. அது பத்தாததுக்கு இது ஒரு 600 ரூபாய். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஏகப்பட்டவே பிடிச்சிருக்காங்க போலீஸு, ரிவர்ஸ்னு. நம்மளை பிடிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. நம்ம எல்லாம் ப்ரூஃபும் கரெக்டாக தான் இருக்கு. ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கினாலே நமக்கு ஒரு பயமே இல்லை. அச்சனை ஊற்றிட்டு போயின்னு இருக்கலாம்.
ஏம்மா. Guys, இதை நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இது ஏதோ அரிசி மூட்டை தான் நினைக்கிறேன். இங்கேருந்து தண்டையார்பேட்டு போகணும். சரியான டிராஃபிக்ங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷம் காட்டுது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆர்டர்லாம் ஒர்த் இல்லை, ஏன்னா இவ்வளோ தூரம் போகணுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக தண்டையார்பேட்டைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா 5:15 ஷார்ட் பண்ணேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. ஒரு 2 நிமிஷம் தான் 7 மணி ஆக போகுது. இந்த ஒரு 400 ரூபா ஆர்டர் இவ்வளோ நேரம். இதுவே நம்ம உரக்குடம் அந்த மாதிரி ஏரியாலாம் போனால் வெறும் ஒரு 50 நிமிஷம் தான். 50 நிமிஷம் அதிகபட்சம், இல்லை 1 ஹவர் தான். 1 ஹவரில் நம்ம அந்த 600 ரூபாவே முடிச்சிடுவோம். ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டினா அதான் இவ்வளோ டைம் வேஸ்ட்டு. Traffic. I don't like. I avoid. But traffic likes me. தெரியல. You are suspended. அங்கே வரதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லாக டிராஃபிக் இல்லை. ஹலோ கைஸ், உங்கள் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இங்கேருந்து வீட்டுக்கு போகலான்னு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஐடியில் மட்டும்தான் இன்னைக்கு நான் ஆர்டர் ஓட்டினேன். அது 942 ரூபா ஓட்டியிருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். 42. ஒரே ஒரு கஸ்டமர் நம்ம அந்த 2வது எடுத்து பார்த்தீங்களா, கோவளம் அந்த இடத்துல வந்து 45 ரூபா டிப்ஸ் போட்டாங்க. ஸோ இப்போ கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, எங்கேருந்து பனையூர்ல இருந்து தண்டையார்பேட்டை வந்தோம். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 18 ரூபா போட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ரவுண்டாக 1005 ரூபா தான் நம்ம ஓட்டியிருக்கோம். ஆனால் 8.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட. அதில் 3 மணி நேரம் இல்லை, நான் 3 மணி நேரம் எதுவுமே ஆர்டர் ஓட்டல. நான் கொஞ்சம் விஷயங்களோட எதுவுமே அதில் நான் 3 மணி நேரம் வந்து நம்ம ஆர்டர் எதுவுமே ஓட்டல, கொஞ்சம் பர்சனல் விஷயம்னால. ஓகே, ஸோ நான் இன்னைக்கு எவ்வளோ ஓட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டரு மொத்தமாக 126 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 8.5 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெறும் 800 ரூபா தான் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஆனால் அதுலேயும் 3 ஹவர் சும்மா தான் இருந்தோம். சரி, ஓகே, நம்ம என்னதான் இருந்தாலும் ரியலாக காட்டணும். அப்புறம் அதிகமாக காட்டுறாங்க, கம்மியாக காட்ட மாட்டுறாங்கன்னு போடுவாங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க இது வந்து ஃபேக் ஆர்டர்ஸாக போடுறாங்க, ஃபேக்காக இருக்குது. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், 9 ஹவர்ஸில் 2100 ரூபாய் ஏர்ன் பண்ண வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக்கான ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு. ஓட்டுற நிறைய பேருக்கு தெரியும், ரேப்பிட் ஓட்டுற நிறைய பேருக்கு தெரியும். அந்த அமௌண்ட் வந்து எல்லா நாளும் எடுக்க முடியாது. பை சான்ஸ் வீக்லி 1 டே அந்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரி, ஓகே, நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்ககிட்ட நம்ம எந்த ப்ரூஃபும் காட்டி எதுவும் பண்ண போகிறதில்ல. கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.